guys, hi, hello and welcome to Framing Latin யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடிடிடி ஸோ ஆடிடிடி ஓகேவா. ஸோ இதுதான் இந்த மூவியை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னா டேமியன் மெக்கார்த்தி. ஸோ இவர் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணார். அண்டு இந்த படத்துடைய லொக்கேஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அனிமாக எந்த கண்ட்ரியோடைய மூவி? அயர்லாண்டு. ஓகே, இப்போ தான் நான் செக் பண்ணேன். அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ இது அயர்லாண்டோட மூவி. அண்ட் லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு வீடு ஒன்று காமிப்பாங்க, அந்த வீடும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹாரர் மூவி. மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஹாரர் மூவி ஒரு மாதிரி மீடியம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர், அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன், அந்த மாதிரி ஜான்ரே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். படத்தோடைய ஸ்டோரி வந்து என்னென்னா, டார்சி அவங்களுடைய ட்வின் சிஸ்டர் டேனி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் மர்டர் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த மர்டர் பண்ணது வந்து முதல்ல ஒரு நபர் மேலே, இந்த நபர் தான் மர்டர் பண்ண மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா வேறு ஒரு நபர் இருப்பார். ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மீடியம் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த படத்துடைய ஸ்டோரி. ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஃபேவரட்டான காட்சிகள் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஆனால் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ என்னுடைய ஃபேவரட்டான காட்சி முதல்ல சொல்லிடுறேன். ஓப்பனிங் சீன் சொல்கிறேன். ஓப்பனிங் சீன் வந்து அந்த லொக்கேஷனை வந்து காமிப்பாங்க. அந்த டேனியோடைய வீடு. டேனி அண்ட் டெட் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. டேனி தான் ஒய்ஃபு, ஓகேவா. ஸோ ஓகே, அவங்களோட வீடு காமிப்பாங்க. அந்த லொக்கேஷன் சரௌண்டிங்கை காமிப்பாங்க. அண்டு ரொம்ப லோன்லியாக இருக்கும் அந்த வீடு. நிறைய ஹாரர் மூவிஸில் வந்து அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அந்த வீடு காமிப்பாங்க. அண்டு டேனி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதோ ஈவினிங் டைமில் தனியாக படுக்கிறதுக்கு அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற சீன் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் அந்த வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே, அந்த சீன் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் லாங்கர் டேக் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அண்ட் எடிட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு காட்சிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஓலின் பூலே, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா டேனியோடைய வீட்டுக்குள்ளே வர மாட்டார். அவர் அந்த வீட்டுக்கு வாசப்படி அந்த கதவுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, என்னை உள்ளே விடுங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை காப்பாற்றணும், என்னை உள்ளே விடுங்க, உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது, உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு ஆலின் வந்து பார்த்திங்கன்னா டேனி கிட்டே சொல்லுவார். டேனி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு எல்லோ கலர் லைட் ஒன்று எரிஞ்சிட்ருக்கோம். அண்ட் அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அண்ட் டேனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நபரை பார்த்து பயந்துருவாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ரொம்ப பயங்கரமாக இருப்பார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நைட் டைம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலின் அந்த நபருடைய பேச்சு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆன்சியட்டி ஆகிடுவாங்க. ஆட்சி வந்து எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான் கொஞ்சம் ஸ்டீரியோடைப் பண்ண மாதிரியும் இருக்குது. பட் கொஞ்சம் சொசைட்டியில் வந்து இந்த நபர்கள் வந்து அழகாக இருக்காங்க, இந்த நபர்கள் இப்படி இருக்காங்க, இப்படி இருக்க நபர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டீரியோடைப் தான் பண்ணியிருக்காங்க. ஆலியன் வந்து பார்த்திங்கன்னா என்னை உள்ளே விட்ருங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அது அநேகமாக உள்ளே வந்திருக்கும், நீங்கள் உள்ளே விட்ருங்க, என்னை உள்ளே விட்ருங்கன்னு சொல்லுவார். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேனிக்கும் அந்த ஆலியனுக்கும் நடக்கிற ஒரு இன்டராக்ஷன் ஒரே ஒரு கீ தான் சால்வ் பண்ணும். அந்த கீ திறந்தால் அவ்வளோதான், இவர் உள்ளே வந்துடுவார். அண்டு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த காட்சியோட அமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த டென்ஸ் அது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஓப்பனிங் சீன் வந்து இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதான் இந்த ஹாரர் எலிமெண்ட்டில் வந்து ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப இது நல்லா இருந்தது. முதல்ல இதுக்கு முன்னாடி முதல் ஓப்பனிங் சீன் வந்து ஒரு ட்ராமா எலிமெண்ட் மாதிரி, இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரர் எலிமெண்ட். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, டேனி யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் காமிப்பாங்க.
அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அடுத்தடுத்த சீனில் வந்து அதுவும் கொஞ்சம் டேனியோடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து ஆலினுடைய டெத்து சீனு. அந்த சீனும் செம்ம டெரிஃபைங் எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை அதை கட் பண்ணிவிட்டு என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன். நான் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய டெத்து, நான் சொன்ன மாதிரி அந்த ஆலினுடைய டெத்து சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதுவும் கொஞ்சம் நல்லா சஸ்பென்ஸ்ஃபுல்லாக தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்சி கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டார்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் மூலமாக கண்ணு தெரியாது. அவங்களுக்கு பார்வை வந்து ரீசன்ட் டைம்லஸ்லாம் போயிருக்கு. டார்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மியூசியம் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து இவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த மியூசியம் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு ஹாண்டட் மியூசியம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான மியூசியம். அதாவது இறந்தவங்க அவங்க கடைசியாக யூஸ் பண்ண பொருட்கள், அதில் கர்ஸ் இருக்கிறதாக, அதாவது சாபம் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. ஸோ அந்த பொருட்கள் மேலே, ஸோ அந்த பொருட்கள் தான் அவங்க வச்சுருக்காங்க. டார்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்து என்னென்னா, அவங்களால பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்டு அவங்களுடைய அந்த கோஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயத்த அவங்களால உணர்ந்து அவங்க சொல்கிற விஷயத்த அவங்க ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் அவங்களுக்கு டார்சிக்கு இருக்குது. அண்டு எனக்கு அந்த மியூசியம் பார்க்கும்போது எனக்கு ஆனபெல்லா மூவி தான் ஞாபகம் வந்தது. ஸோ தான். அப்புறம் டார்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்லு ஒன்று காமிப்பாங்க. அந்த பெல்லு வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, அந்த பெல்லுக்கு பின்னாடி ஒரு கர்ஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஆஃபீஸ் பெல் மாதிரி. அந்த பெல்லுக்கு பின்னாடி ஒரு கர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவி எண்டிங்லேயும் வரும். ஸோ அதை நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய ஹாரர் மூவிஸ் பார்த்துருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கும். ஆனாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த டார்சி அண்டு டெட் 2 பேரும் மீட் பண்ணுற சீன் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்ஃபார்மேஷனாக ரிவீல் பண்ணுற காட்சிகள் மாதிரி தான் இருந்தாலும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் அவங்க வந்து இந்த ஸ்டோரியை வந்து வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்மளை வந்து வேறு ஒரு டைரெக்ஷன் கொண்டு போய்ட்டு நம்மக்கிட்ட வேறு ஒன்று காமிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது தான் தெரியுது. அது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை. ஸோ இதுதான், இந்த மாதிரி பண்ணக்கூடாது யாருமே. அது ஒன்று. ஆனால் மற்றபடி கொஞ்சம் ஒரு சில சீன்லாம் நல்லா எடுத்துருந்ததுனால இந்த படம் ஓவராலாக கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் யானா வந்து பார்த்திங்கன்னா இவங்க டெட்டோடைய 2வது கேர்ள் ஃப்ரெண்ட், ஆல்மோஸ்ட்டாக ஒரு ஃபியான்சி மேரேஜ் ஆக போக போகுது, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதான். யானா கேரக்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது யாருன்னா கேரோலின் மென்டான். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. யானை வர எல்லா சீனும் சூப்பராக இருக்குது. செம்ம ரைட்டிங் அந்த யானை வர சீன்ஸு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு கல்ட்டு மூவி அதுதான் ஞாபகம் வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கூட வந்து க்ரீக்கு காடஸ் மாதிரி தலையில் ரிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அண்டு ஒரு கல்ட்டு மாதிரி ஒரு பூஜைலாம் பண்ணுவாங்க. அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. ஸோ இதுதான். இந்த யானா வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்களே இந்த டார்சி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் ஒன்று கொண்டு வருவாங்க. டேனி இவங்க வீட்டுக்கு, டெட் வீட்டுக்கு. அந்த டால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யானை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருப்பாங்க, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. மேலேருந்து அந்த டாலை பார்ப்பாங்களா, அந்த டால் வந்து வாயை பொளந்துட்டு மேலே போகும். அந்த டாலு பயங்கரமாக இருக்கும் அந்த டாலு. ஸோ அந்த சீன் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் யானை வந்து அந்த டாலில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்லேருந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று எடுக்கும். அந்த சீனும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டார்சி கத்துவாங்க, அந்த சீன் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் டேனியோடைய கேமரா வந்து யானை எடுத்து பார்ப்பாங்க. அந்த சீனு செம்ம க்ரீப்பியாக இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனு. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக ஷாக்கிங்காக இருந்தது. ஷாக்கிங் மீன்ஸ் கொஞ்சம் டெரிஃபைட் ஆகிட்டேன் அந்த மாதிரி அந்த சீனை வரும்போது. அப்போ கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். யானாவுடைய அந்த கேரக்டருடைய சீன்ஸு, அவங்களுக்கும் இந்த டார்சிக்கும் நடக்கிற ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்சி வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒன்று பண்ணுவாங்க யானா கிட்ட.
அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா இவான் என்ற கேரக்டர் வந்து ஓப்பன் ஆகும். அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்சி வந்து அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவாள். கடைசியாக அவளுக்கு கீ கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளில போன பிறகு டெட்டு வருவான். டெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் டார்சியும் நடக்கிற கான்வர்சேஷன் சீனு, அந்த சீனும் நல்லா தான் இருக்கும். அண்ட் அவன் வந்து ஒரு சில பிளாட் பண்ணுவான் டார்சிக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறம் அகேன்ஸ்டாக பண்ணுவான். அதுக்கப்புறம் இவான் இருக்கார்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்சியை வந்து பார்த்திங்கன்னா மர்ட்ரு பண்ணுறதுக்கு வருவார். நான் சொன்ன மாதிரி இந்த இதில் ஸ்பாய்லர் இருக்கும், இருந்தால் இருக்கும்னு சொன்னேன். பட் இருக்கும். ஓகே, நான் ரொம்ப பேசலை நான். ஓகே, அந்த இவானும் அந்த டார்சி உடைய சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா, செம்மையாக எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டால் வந்து பார்த்திங்கன்னா இவனை துரத்திட்டு போகிற சீன் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்டு எண்டிங்கும் ரொம்ப நல்லா முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பெல் பாய் வர சீனு ஒன்று இருக்கும் எண்டிங்கில், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் நான் கொஞ்சம் நிறைய சொல்ல, ஏன்னா வேண்டான்னு விட்டேன். கொஞ்சம் ஸ்பாய்லர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, பார்க்கலன்னா என்ன பண்ணுறது. ஸோ இதான். ஸோ ஓவராலாக சூப்பர்பாக இருக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு டென்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு என்ன எல்லாமே நல்லா இருந்திருக்குன்னு நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டேன். சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் டிசைனிங் செம்மையாக இருக்குது. ஒரு சில சவுண்ட் டிசைனிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த ஸ்டோரிக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஸோ இதான். ரெண்டாவது, டார்சியோடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாகவே நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் யானாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் டெட் அண்ட் இவான், அந்த 2 பேருமே எனக்கு என் பார்வைக்கு வந்து இந்த டெட் அண்ட் இவான் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம் நான். ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரலின் மென்டோன். அதுக்கப்புறம் டெட் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிவ்லின் லீ, அவரு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கேரோலின் பிராக்கன், அவங்க தான் டேனி அண்ட் டார்சி 2 கேரக்டரும் நடிச்சிருக்காங்க. அந்த கேரோலின் பிராக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டார்சி கேரக்டர் இருக்காங்களே, அந்த கேரக்டரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேனி அந்த கேரக்டரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த 2 கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேனி கேரக்டர் தான் அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த டார்சி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லலை. அந்த கேரக்டர் பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இதான். அவங்களுக்கு வந்து பார்வை தெரியாது. அந்த பார்வை தெரியாத விஷயத்தை வச்சு கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருந்துருக்கலாம், அப்போது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதான். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். அண்டு டார்சிக்கும் அந்த டேனிக்கு 2 கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஒரே பர்சன் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பர்சனுக்கும் உள்ள மேக்கப், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட டார்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1970s மாதிரி இருக்கும். அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டேனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 இல்லை 1990 இல்லைனா இப்போ கூட சொல்லலாம் 2010, 20 அது கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டைலில் இருக்கும். ஸோ 2 பேருடைய டைம்லைன், அவங்களுடைய லுக்கு, இமேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு நிறைய விஷயம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப க்ரீப்பியாகவே இருந்தது. அந்த டேனி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா, இந்த யானை வந்து கேமரா பார்க்கும்போது டேனி வருவா, அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இதான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா டெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேட்ச் வந்து ஓப்பன் பண்ணிடுவார். அந்த லேட்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு டேனி வந்து அதில் உள்ளற மாதிரி, டேனின்ற பேர், இவங்க டார்சி உள்ளற மாதிரி. ஸோ அந்த சீனுடைய சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபரோட பேர் தான் அப்படி தேடிட்டுருக்கேன்.
கோல்மோகன் கோல்மோகன் எல்லாமே ஐரிஷ் நேம் தான். ஸோ இதான் ஓகே. ஸோ நல்ல ஒரு ஐரிஷ் மூவி. அண்டு நிறைய இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. லைக் யானை ஒரு சீனு, அதுக்கப்புறம் டார்சி வந்து இந்த டெட்டை மீட் பண்ணுற சீனு, அதாவது முதல் சீன் கிடையாது, 2வது தடவை மீட் பண்ணுவாங்க. அவரோட டெட்டோட வீட்டுக்குள்ளே வந்து மீட் பண்ணுவாங்க, அந்த சீனு அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யானைலாம் பார்த்திங்கன்னா யானாவும் டெட்டும் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அந்த சீனில் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேனிப்புலேட்டிவான பர்சன். ஓகேவா? ஸோ இதான் அந்த மேனிப்புலேட்டிவான பர்சன் என்ன தான் டார்சி வந்து எதிர்த்தாலும் அது ரொம்ப சான்ஸே கிடையாது. அண்டு ஒரு மீடியம் வச்சு தான் டார்சி வந்து டெட்டை வந்து ஒழிச்சு கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இது. ஸோ இதான் அண்ட் இந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த நிறைய பேக்கப் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த டார்சியோடைய கேரக்டருடைய பேக்கப் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த அவங்கள வெறும் அந்த ஹாண்டட் மியூசியம் வச்சு மட்டும் அவங்க யாருன்றது நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பட் அந்த ஹாண்டட் மியூசியமு, அதுக்கப்புறம் அவங்க வச்சுருக்க அந்த ஹாண்டட் மியூசியம், அதுக்கப்புறம் அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆனபெல்லா மூவியில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த படத்துக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும். அந்த ஹாண்டட் மியூசியம்னு இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபார்முலா இருக்கணும். அதை வச்சு நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் இருக்கிற அந்த மியூசியமுடைய ஸ்டோரி ரைட்டிங், இல்லை டார்சியோடைய மீடியம் இருக்குல்ல, அந்த பேய்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்த மூவிஸில் இருக்குல்ல, அது நம்ம மைண்டில் இருக்கோம்ல, அது வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவான் கேரக்டர் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஹானிபல் கேரக்டர் காமிப்பாங்க. அந்த ஹானிபல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்பஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எண்டிங்கில் புரிஞ்சிச்சு, அவர் எதுக்கு காமிக்கிறாங்கன்ற. ஸோ எண்டிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், பட்டு நம்ம எல்லாமே நம்மளே புரிஞ்சுக்கணுன்னா அது எப்படின்னு எனக்கு தெரில. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த டேனி இருக்காங்களே, அவங்க செத்த சீனை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கவே மாட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த மூவியில் நடுவில் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து காமிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க இறந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் இவங்க காமிச்சாங்க. ஸோ முதல் சீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்ட பிறகு அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா டார்சியும் டெட்டும் மீட் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளே தான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டார்சி இறந்தது. இந்த டேனி இறந்தது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில சீன்லாம் நம்மளே புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி இப்போ பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் பார்த்தா கூட நம்ம அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்கணும், ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். ஸோ ஓகே கைஸ், டைம் வந்து 4:05 அண்டு இனி டேட் என்ன, August 31. ஓகே, இந்த மந்த்லே லாஸ்ட் டேட்டு, ஓகேவா? அண்டு குட் ஈவினிங் அதுவும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மூவி ஒப்பீனியன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ், லவ் யூ கைஸ். இதுதான் மூவி ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நான் கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சேன் நான். பட் எனக்கு கொஞ்சம் நிறைய ட்ராமா ஃபீலிங் இருக்குது, அதனால் என்னால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல. பட்டு இது எல்லாமே கொஞ்சம் ரீசால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஹாய், மறுபடியும் ஒரு சின்ன ரெக்கார்டிங் இது வந்து இப்போ ஆக்சுவலாக எடிட்டிங் பண்ணும்போது ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் ஒன்று இருக்கும் அண்ட் அந்த டால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் எப்படி ஒருத்தரோட வீட்டில் இந்த மாதிரி டாலெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு சில நிறைய இடத்துல ஒரு சில கேள்விகள்லாம் வரும். எப்படி இது நடக்கும், இது பாசிபிள், எப்படி ஒருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி டாலெல்லாம் கொண்டு வர அலோவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கேள்விகள் இருந்தாலும் அந்த டால் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்தது. ஸோ இதான் அந்த டாலினுடைய
பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கும். சாரி, மறுபடியும் காஃப் வந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து எனக்கு ஓகே. அந்த டாலோடைய டிசைன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். அண்டு அந்த டால் வந்து மேலே எட்டி பார்க்குறது, அது எல்லாமே ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வாக் பண்ணி நடந்து வருது. அந்த 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 டாலுக்குன்னு ஒரு ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்லோவாக போகும். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வச்சு மேக்ஸிமம் மற்றவங்களை எப்படி த்ரெட்டன் பண்ண முடியுமோ அது த்ரெட்டன் பண்ணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இது நாங்கள் சொல்லணும்னு நினச்சேன். அந்த டாலுடைய டிசைனு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், அதை அப்போ சொல்லலை. ஸோ அதனால் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பை பை.